Hi, welcome to Sivakasi Samayal Express channel. இன்னைக்கு நீங்க பார்க்க போறது இந்த குட்டி ஒரு vanity pouch மாதிரி சொல்லலாம். circular vanity pouch or makeup kit எப்படினாலும் வச்சுக்கலாம். சரியா? சோ இந்த இதுதான் நீங்க போய் பார்க்க போறீங்க. கண்டிப்பா நீங்க உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் நானு. Very simple, very easy. சோ இத முதல்ல போய் நீங்க செஞ்சு பார்த்துட்டு tutorial பார்த்துட்டு வந்துருங்க. ஓகே? நமக்கு இந்த பவுச் இந்த ஒரு சர்க்கிள் பவுச் பண்ணுறதுக்கு நமக்கு என்ன வேணும் அப்படின்னா இது வந்து எல்லாமே குவில்டட் பீஸு நான் ஆல்ரெடி குவில்ட் பண்ணி வச்சுருக்கேன். குவில்ட் பீஸ் எப்படி பண்ணுறதுங்கிறது நம்ம சேனலில் ஆல்ரெடி இருக்குது. நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த வீடியோ போட்டுடுறேன். இந்த இது வந்து 5x5க்கு ஒரு குவில்டட் பீஸ் நமக்கு வேணும். அதே மாதிரி ரெண்டு பீஸ் வேணும். அதை வந்து சர்க்கிளாக நம்ம கட் பண்ணணும். அது எப்படிங்கிறது நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் நமக்கு வேணுங்கிற குவில்டட் பீஸ் வந்து 2.5 by 13 இன்ச்சுக்கு ஒரு குவில்டட் பீஸ் வேணும். அதுக்கப்புறம் நமக்கு வேணுங்கிறது வந்து 2 inch by 3.5 இந்த இதுக்கு ஒரு குவில்டட் பீஸ் வேணும். சரியா? இந்த இதெல்லாம் நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா அதே மாதிரி இது வந்து ஒரு மேலே ஒரு ஹேண்டில் பண்ணுறதுக்கு வந்து ஒரு 2x6க்கு நமக்கு ஒரு இது வேணும், ஒரு பீஸ் வேணும், பிளெயின் பீஸ். இது வந்து குவில்டட் கிடையாது, ஜஸ்ட் பிளெயின் பீஸ். அதே மாதிரி நமக்கு இந்த ஃபுல் லென்த்துக்கு நமக்கு ஒரு இது வேணும், ஜிப்பு வேணும். ஜிப்பு வந்து நான் 2 ரன்னர் போட்டு ரெடியாக வச்சுருக்கேன். ஸோ இதெல்லாம் சரியா? இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம இதை சர்க்கிளாக பண்ணணும். அதாவது 5x5க்கு வெட்டிக்கோங்க, இந்த குவில்டட் பீஸை வெட்டிக்கோங்க. இந்த இதில் வந்து இந்த மாதிரி ஒரு கிண்ணம் ஏதாச்சும் ஒரு உங்கள் வீட்டில் இருக்கிற ஒரு பவுல் ஏதாச்சும் ஒன்று, அந்த இது வந்து நல்லா கவனமாக பாருங்கள். இந்த 5 இன்ச்சுக்கு உள்ளே இருக்கணும். இந்த கிண்ணம் வந்து பார்த்தீங்கன்னா 5 இன்ச்சுக்கு உள்ளே இருக்குது. இப்போ இதை வந்து நான் மார்க் பண்ணிக்க போகிறேன். இப்போ இதை நான் மார்க் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைஸுக்கு இந்த இதுக்கு வந்து நான் இதை வந்து நீங்கள் முதல்ல கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணலான்னா இந்த லைனில் வந்து தச்சுருங்க. ஒன்றா நீங்கள் லைனில் தைச்சிங்கனாலும் சரிதான். என்னோடய பவுல் வந்து கொஞ்சம் பெருசு, அதாவது பவுல் கரெக்டு சைஸு. ஆனால் எனக்கு வந்து அந்த மார்க்கர் போடுறது வந்து அது ரொம்ப திக்காக வெளியே விழுது. ஸோ அதனால் இந்த இது இருக்குது இல்லையா, இந்த மார்க் போட்டு வச்சுருக்கேன்ல, இந்த சர்க்கிளுக்கு உள்ளே நான் ஸ்டிச் பண்ண போகிறேன். ஸோ தட் எனக்கு அந்த சர்க்கிள் வந்து நீட்டாக கிடைக்கிற மாதிரி. இப்போ நீங்கள் இந்த பின்னாடி திருப்பி பார்த்தீங்கன்னா தெரியும், நான் சர்க்கிள் வந்து தச்சிருக்கேன் இந்த இதில். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இதை கட் பண்ணிக்க போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு 2 சர்க்கிள் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம இங்கே இந்த பீஸ் வச்சுருக்கோம்ல, இந்த பிளெயின் பீஸ் வச்சுருக்கோம்ல, இதை வந்து நம்ம ஒரு பட்டி மாதிரி நம்ம ஆஸ் யூஷுவல் எப்படி பட்டி நம்ம எப்படி ரெடி பண்ணுவோமோ அது மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்க போகிறோம். இது மாதிரி வச்சு இதை இன்னொரு மடிப்பு மடித்து இதை நான் தச்சுட்டு வந்துட போகிறேன். இது தச்சுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒரு சர்க்கிள் பீஸில் வந்து வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு மேலே ஹேண்டில் மாதிரி ரெடி ஆகிடும். இது பார்த்தீங்க அப்படின்னா நான் நல்லா தச்சுட்டேன் இந்த இதை. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த இதில் வந்து இந்த சர்க்கிளை வந்து நீங்கள் இப்படி பண்ணி இந்த பக்கம் மிடில் போர்ஷனை வந்து நீங்கள் கரெக்டாக மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. மார்க் பண்ணி வச்சுட்டு அந்த இதில் இந்த மாதிரி வச்சு நீங்கள் இதை தைக்கணும். இந்த இதை மட்டும் நீங்கள் தைச்சிங்கனாலும் ஓகே தான். இல்லைன்னா இந்த அளவுக்கு இங்கேருந்து இது வரைக்கும் தைச்சிட்டு அந்த மாதிரி பண்ணிங்கனாலும் ஓகே தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நான் வந்து இப்படி ஒரு ரெக்டாங்கிள் மாதிரி இதை வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன் 2 சைடும். ஸோ அதனால் அது வந்து இந்த மாதிரி ஒரு ஹேண்டில் மாதிரி இருக்குது நமக்கு. சரியா? இப்போ இந்த 2 சர்க்கிளுமே நமக்கு முடிஞ்சிடுச்சு. நம்ம தூக்கி வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஜிப்பு போர்ஷனை வந்து இப்போ நம்ம அந்த 2.5 by 13 inch எடுத்தோம்ல, அதை எடுத்துக்குவோம். அதே மாதிரி இந்த ஜிப்பு போர்ஷனை எடுத்து இந்த மாதிரி வச்சு நம்ம இதை தைக்கணும். இதை தைச்சிட்டு அதுக்கப்புறம் இதை திருப்பி நம்ம வந்து டாப் ஸ்டிச் பண்ணணும். இது எல்லாமே நம்ம ஏற்கனவே பண்ணது தான். ஜிப்பு எப்படி பண்ணுவோமோ அது மாதிரி நம்ம பண்ணிட்டு வந்துடுறேன் நான். ஓகே? நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா
நான் வந்து இதை ஜிப்பை அட்டாச் பண்ணிட்டேன். பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், நான் டாப் ஸ்டிச்சும் பண்ணிட்டேன். சரியா, இது ஃப்ளாட்டாக உட்கார்றதுக்காக போடுறது தான் இந்த டாப் ஸ்டிச். ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த 2 inches by 3.5 inches இருக்குல்ல, இதை வந்து இந்த இதில் அட்டாச் பண்ணணும். இப்படி அட்டாச் பண்ணணும். நம்ம இதில் வந்து இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா ஜிப்பெல்லாம் நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ இதை வந்து இந்த பக்கம் நான் இதை அட்டாச் பண்ணிவிட்டு அதையும் அகேன் இந்த மாதிரி வச்சு திருப்பி நான் தைக்க போகிறேன். ஸோ இப்போ நான் இதை அட்டாச் பண்ணி தைச்சிட்டேன். இப்படி இந்த எக்ஸ்ட்ரா ஜிப் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து இதை நீங்கள் இப்படி திருப்பி இந்த இடத்துல ஒரு டாப் ஸ்டிச் போட்டிங்க அப்படின்னா தான் நமக்கு இது ஃப்ளாட்டாக இருக்கும். அதே மாதிரி இப்படி இந்த எக்ஸ்ட்ரா இருக்குது பார்த்தீங்களா, எக்ஸ்ட்ரா நான் வந்து எப்போயுமே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, எப்போயுமே எக்ஸ்ட்ரா வச்சு தைக்கிறது வந்து தப்பு கிடையாது. எக்ஸ்ட்ரா இருக்கிறத நம்ம ஃபினிஷ் பண்ணும்போது நம்ம கட் பண்ணி இது பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து இப்படி திருப்பி வச்சுட்டு இந்த இடத்துல ஒரு டாப் ஸ்டிச் போடணும். இப்போ இது நான் டாப் ஸ்டிச்சும் முடிச்சுட்டேன். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணோன்னா, இந்த இது இருக்கு இல்லையா, இந்த எண்டு இருக்குல்ல, இந்த எண்டை எடுத்து இந்த இதில் வச்சு இப்போ இதையும் தைச்சிட்டு இதே மாதிரி டாப் ஸ்டிச்சும் பண்ணணும். அப்போ தான் இது வந்து உங்களுக்கு சர்க்கிளாக கிடைக்கும். அப்போ சர்க்கிளாக வரும்போது இப்போ டாப் ஸ்டிச் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பட் உள்ள இப்படி வச்சு திருப்பி நம்ம டாப் ஸ்டிச் பண்ணணும். அப்போ பண்ணோன்னா தான் நமக்கு ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். ஸோ நான் இந்த பக்கம் இந்த இது தைச்சிட்டேன். இப்போ தைச்சதுக்கப்புறம் நம்ம இதை டாப் ஸ்டிச் பண்ணணும். டாப் ஸ்டிச் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த ஜிப் இருக்கிற பக்கம் டாப் ஸ்டிச் பண்ணக்கூடாது. இந்த இதை வந்து கம்ப்ளீட்டாக இந்த பக்கம் திருப்பி விட்டுட்டு இதை வந்து இந்த பக்கம் இப்படி வச்சுட்டு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து இங்கே இது ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டேன். இந்த டாப் ஸ்டிச்சும் முடிச்சுது. இப்போ நம்ம எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்ததில்ல, அதையும் கட் பண்ணி எடுத்து நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணோன்னா, நம்ம இந்த பேங்கிள் பாக்ஸுக்கு இதுக்கெல்லாம் பண்ணோம்ல, அது மாதிரி சாரீ கவர் அதுக்கெல்லாம் பண்ணோம்ல, அது மாதிரி இந்த 2 தச்ச போர்ஷன், இந்த 2ஐயும் இப்படி ஒன்றா பிடிச்சிக்கிட்டு இந்த மிடில் போர்ஷன், இந்த சென்டர் பாயிண்ட்டை வந்து நம்ம இப்படி கட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த சைடு லைட்டாக கட் பண்ணிக்கோங்க. சரியா, அதே மாதிரி இதுக்கப்புறம் இந்த பக்கம் இந்த 2ஐயும் இப்படி வச்சுட்டு இந்த பக்கம் இதையும் மார்க் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, இப்போ இதில் இருக்கிற இதுதான் பேக் போர்ஷன், கீழே இது பாட்டம் போர்ஷன் வந்து இது வந்து டாப் போர்ஷன், அந்த இது. சரியா, இப்போ என்ன பண்ணோம்னா இந்த இதுலேயும் அதே மாதிரி நம்ம மார்க் பண்ணிக்கணும். இப்போ இதையும் மார்க் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணோன்னா, இதை இப்படி உல்ட்டா பண்ணிக்குவோம், திருப்பி வச்சுக்குவோம் இதை. இப்போ இது நம்மளுடைய இந்த மிட் பாயிண்ட் இதை வந்து கனெக்ட் பண்ணிவிட்டு பின் பண்ணிக்குவோம். இதே மாதிரி இதனுடைய ஆப்போசிட் வந்து இந்த இடத்துல வரும். இதையும் நம்ம பின் பண்ணிக்குவோம். இதே மாதிரி இந்த பக்கம் இதே மாதிரி இந்த பக்கம். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா இது ஃபுல்லாக நம்ம ஒரு ரவுண்டாக தைக்க வேண்டியதான். இது தைச்சதுக்கப்புறம் இதே மாதிரி தான் நம்ம இந்த டாப் போர்ஷனையும் இதே மாதிரி வைக்கணும். வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம தைக்கணும். சரியா, ஃபஸ்ட்டு இதை நான் தைச்சிட்டு அதுக்கப்புறம் நான் காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ இது கீழே தைச்சாச்சு. சரியா, கீழே தைச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணோன்னா, இந்த இதை தைக்கணும். இதுவும் அதே மாதிரி தான். இந்த நம்ம வந்து இங்கே சென்டர் பாயிண்ட் வந்து நம்ம ஆல்ரெடி மார்க் பண்ணியிருக்கோம். அந்த இதை வச்சு இந்த இதில் நம்ம பின் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த சைடு இப்போ இந்த இதையும் நான் ஃபுல்லாக தைச்சிட்டு வந்துடுறேன். சரியா, இப்போ இது ஃபுல்லாக தைச்சாச்சு. இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணலாம். இந்த ஜிப்பை ஓப்பன் பண்ணோன்னா
இது இப்போ நம்ம திருப்பியாச்சு. திருப்பினதுக்கப்புறம் இந்த மாதிரி ரெடி ஆயிடுச்சு. இது இவ்வளோதான். இதில் வந்து நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது உங்களுக்கு திங்ஸ், அதாவது மோஸ்ட்லி இது இந்த மாதிரி வளையல் இல்லைன்னா பொட்டு டப்பா அந்த மாதிரி ஏதாச்சும் எடுத்து வைக்கணுன்னா நீங்கள் எடுத்து வச்சு கொண்டு போகலாம். ஸோ க்யூட்டான ஒரு பவுச் ரெடி, சர்க்கிள் பவுச் நமக்கு ரெடி. ஓகே, என்னங்க டுட்டோரியல் பார்த்தீங்களா? உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? இது ரொம்ப சிம்பிள் தான், வெரி ஈஸி. நம்ம இந்த பேங்கிள் பவுச்சு, பேங்கிள் ஆர்கனைசர் பவுச்சு, அப்புறம் சாரீ ஆர்கனைசர் பவுச், இதெல்லாம் பார்த்த மாதிரியே தான் இந்த இதுவும். அந்த சர்க்கிள் தான் நமக்கு புதுசு, நமக்கு வேற ஒன்றுமே புதுசு கிடையாது. சர்க்கிள் தான் நமக்கு கொஞ்சம் நியூ. எஸ், இப்போ இந்த இது வந்து நான் வந்து இந்த இது இருக்கும்ல ப்ளவுஸ் பிட்டு, எக்ஸ்ட்ரா ப்ளவுஸ் பிட்டு, ஆக்சுவலாக எங்கள் அம்மா வந்து இது அம்மாவோடது. அம்மா வந்து எனக்கு இது வேண்டாம் இந்த ப்ளவுஸு, நீ எதாவது பண்ணணும்னா பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி அம்மா எனக்கு கொடுத்தாங்க. அந்த இதை வச்சு தான் நான் பண்ணிக்கேன். அந்த மெட்டீரியல், இது என்ன மெட்டீரியல்னு சொன்னால் அது காட்டன் சில்க்கு அந்த மாதிரி சொல்கிறாங்கல்ல, அந்த சாரியோட சேர்ந்தது. ஸோ அந்த இதுலேருந்து நானே எடுத்துருக்கேன். நீங்கள் வந்து காட்டன் ஃபேப்ரிக்கு யூஸ் பண்ணலாம், எதுனாலுமே யூஸ் பண்ணலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் காட்டன் ஃபேப்ரிக் யூஸ் பண்ணிங்கன்னா கேன்வாஸ் போட்டு நீங்கள் அயர்ன் பண்ணி யூஸ் பண்ணலாம். அது வந்து இன்னும் கூட உங்களுக்கு நல்ல ஸ்டிஃபாக அந்த மாதிரி இருக்கும். இது வந்து ஃபோம் ஷீட்டுங்கிறதுனால கொஞ்சம் குறைவாக இருக்குது, அவ்வளோதான். எஸ், இந்த டுட்டோரியல் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். போன 2 வாரம் நான் வந்து டுட்டோரியல் போடல, நான் ஊருக்கெல்லாம் போயிட்டு வந்தேன். ஸோ அதனால் எனக்கு ஐ டென்ட் ஹேவ் டைம், சரியா? ஸோ இப்போ இந்த டுட்டோரியல் நீங்கள் செஞ்சு பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். மீனா பழனியப்பன் அவங்க வந்து எனக்கு வந்து அவங்க செஞ்ச என்னோட டுட்டோரியல் பார்த்து அவங்க செஞ்ச ஒரு 3 ஐட்டம் வந்து எனக்கு மறந்துடுச்சு. ஸ்லிங் பேக் ஒன்று தான் ஞாபகம் இருக்குது, மற்ற 2 எதுவும் ஞாபகம் இல்லை. ஹெட் பேண்டுன்னு நினைக்கிறேன் இன்னொன்று. இந்த இதெல்லாம் வந்து அவங்க எனக்கு செஞ்சு ஃபோட்டோஸ் எடுத்து அனுப்பிட்டாங்க. சூப்பராக இருந்தது. உங்களோட ஃபேப்ரிக் சாய்ஸ் அமேசிங்காக இருந்தது, சூப்பராக இருந்தது. ரொம்ப தேங்க்ஸ் என்னோட டுட்டோரியல் பார்த்து நீங்கள் செஞ்சதுக்கு. வெரி வெரி தேங்க்யூ ஸோ மச். இதே மாதிரி இந்த இதுவுமே இனி வரப்போகிற எல்லா டுட்டோரியலுமே நீங்கள் செஞ்சு பார்ப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். செஞ்சீங்க அப்படின்னா எனக்கு வழக்கம் போல் எனக்கு மெயில் ஐடிக்கு மெயில் அனுப்புங்க, இல்லைன்னா இன்ஸ்டாகிராமுக்கு எனக்கு மெசேஜ் அனுப்புங்க. தேங்க்யூ ஸோ மச். ஐ திங்க் இன்ஸ்டாகிராமில் எனக்கு வந்து ஒருத்தவங்க வந்து மெசேஜ் பண்ணாங்க. அவங்கக்கிட்டையும் நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லியிருந்தேன். அவங்க பேர் மாட்டிட்டு சக்கரை எனக்கு ஞாபகம் இல்லை. பட் தேங்க்யூ ஸோ மச். என்னோட டுட்டோரியல் பார்த்து நீங்கள் ட்ரை பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அடுத்த டுட்டோரியலில் உங்களை மீட் பண்ணுறேன். டேக் கேர்.